ஹே ஆர்மி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் லாஸ்ட் டைம் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்த வாட்டி சீக்கிரமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மறுபிறவியோட லாஸ்ட் பார்ட், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம்னா, ஜிமின் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துட்டுருப்பாரு. நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துட்ருப்பீங்க. அப்போ கரெக்டாக ஜேகே வந்து கால் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து முடிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு வந்து காலை வந்து அட்டன் பண்ணிடுறீங்க. ஹே கண்ணழகி, தூங்கிட்டீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறாரு. இல்லை வயன், என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? இல்லை எதுவும் இல்லை வயன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்கள் ஃப்ரெண்ட் தானே. எனி ப்ராப்ளம்? அவர் அப்படி கேட்டதுமே நீங்கள் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. வயன், என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க எதுவுமே பேசாம அழுதுட்டே இருக்கீங்க. வயன் வயன் ப்ளீஸ் அழாதீங்க. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். வயன் ப்ளீஸ் டோன்ட் க்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்டுட்டு இருக்காரு. ஜிமின் ஜிமின் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன ஜிமினா? ஜிமின் என்ன பண்ணாரு? ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றீங்க. என்னங்க சொல்றீங்க? ஜிமினா எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாரு? ஐ கான்ட் பிலீவ். அம்மா, இப்போ நீங்க ஓகே தானே? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. ஐம் ஸோ கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இங்க பாருங்க வயன், திஸ் இஸ் யோர் லைஃப். உங்களோட லைஃப்ல முடிவெடுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பட் நீங்களே இப்படி கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா சரி ஓகே, நான் இப்போவே கிளம்பி உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இல்லைங்க வேணாம், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஜிமனுக்கு தெரிஞ்சிடும். அவர் தான் அங்கேருந்து போயிட்டார்லங்க, அப்போ எப்படி? நான் இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சு உங்கள் கூட லைப்ரரியில் மீட் பண்ணதுலேருந்து நீங்கள் என்னை ட்ராப் பண்ண வரைக்கும் எல்லாமே ஜிமனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐ திங்க் ஹீஸ் ஃபாலோயிங். நோ இல்லை, அவன் யாரையோ வச்சு என்னை ஃபாலோ பண்ணுறான். மை காட், வாட் இஸ் திஸ்? ஜிமனா இவ்வளோ டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறாரு. வயன், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. எனக்கு தெரியும். ஜங்குக்கு இப்போ ஒரு பெருமூச்சு இழுத்து விடுறாரு. நான் உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லவே இல்லையே. லண்டனில் ஒரு மியூசியம் எக்ஸ்கர்ஷன் நடக்க போகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகலான்னு கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். இப்போ நீங்கள் இருக்க நிலைமைக்கு உங்களுக்கு ஒரு பிரேக் கண்டிப்பாக தேவை. வை டோன்ட் யூ கம் வித் மீ அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறாரு. ஐ நீட் சம் டைம், யோசிச்சு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி இங்கே கேட்குறீங்க. டேக் யூர் டைம். நாளைக்கு பதில் வேணுங்க. நாளைக்கு எக்ஸ்கர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. என்ன? ஆமாம், கண்ணழகியோட கண்ணு அழுதுட்டு இருந்தா பார்க்க நல்லாவா இருக்கும்? நல்ல வேலைப்பா நான் உங்கள் பக்கத்தில் இல்லை. இல்லைன்னா உங்களை பார்த்து எனக்கு பயத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதும் நீங்கள் சிரிக்கிறீங்க. எப்பவும் இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருங்க வயன். சரி ஓகே, பாய், குட் நைட் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. குட் நைட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ காலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறீங்க. இப்போது லண்டன் போகிறத பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போது நம்ம ஜேக்கப் கூட லண்டன் போகிறது ஜிமினுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் எனக்கு கொன்னே போட்டுருவானே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணி அவரோட வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருப்பாரு, ஏதோ ஃபைல் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு. நீங்கள் இப்போ ஜிமினோட வீட்டில் தான் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. இவன் எதுக்காக நம்மளை இங்கே வர சொல்லியிருப்பான்? கடவுளே, நீ இதப்பா என்னை காப்பாற்றணும்.
இந்த சைக்கோ பையன்கிட்ட இருந்து காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வேண்டிட்டு இருக்கீங்க. ஓ வயன் வந்துட்டியா? ம் ஆமாம் சார், இப்போ தான் வந்தேன். ஏய், தனியாக இருக்கும்போது ஜிம்முன்னு தானே கூப்பிட்ட சொல்லியிருக்கேன். ம் இப்போது வாக்கிங் ஹார்ஸ் தான் சார். ம் சரி, ஓகே ஓகே. நான் சொன்ன ஃபைல் கொண்டு வந்திருக்கியா? ம் எஸ் சார், இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை எடுத்து அவரோட கையில் வந்து கொடுக்குறீங்க. அவருமே வாங்கி செக் பண்ணிகிட்டு இருக்காரு. வயனா, இந்த ஃபைலில் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சொல்லுங்கள் சார். நான் பண்ணிடுறேன். இல்லை, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நானே பண்ணிடுறேன். இந்த ஃபைலை கரெக்ட் பண்ணி நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ ஆஃபீஸ் போய் கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிவிடு. எனக்கு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்குது, நான் ஆஃப்டர்நூன் தான் ஆஃபீஸ் வருவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஓகே சார். உனக்கு போர் அடிக்கும், நீ வேணா வீட்டை சுற்றி பாரு, நான் கரெக்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எழுந்து அவரோட ரூம்க்கு வந்து போகிறாரு. உங்களுக்கு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க அவர்கிட்ட. இப்போ சும்மா சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. மேலே போய் ஒவ்வொரு ரூமாக அப்படியே பார்த்துட்டே வரீங்க. எவ்வளோ பெரிய வீடு, சுற்றி பார்க்கவே ஒரு நாள் ஆகிடும் போல். அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. இது என்ன ரூம்? ஃபுல்லாகவே பெயிண்டிங்காக இருக்குது. ஓ, பெயிண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வேறு இருக்கா? ஐ பெயிண்ட் எல்லாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே உள்ளே வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் கண்ணில் ஒரு பிக்சர் படுது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. உங்கள் கண்கள் அப்படியே அதிர்ச்சியில் விரியுது, நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. இசை அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்க்குறதுக்காக உங்கள் வீட்டுக்கு காலிங் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அந்த கதவு வந்து ஒரு ஓல்டு லேடி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. யார் தம்பி நீங்கள், என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வயன் இருக்காங்களா? நீங்கள் அவங்க ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க. அவங்க வந்து உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற லேடி தான், ஓகேவா? ஜங்குக்குன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. உள்ளே வாங்க தம்பி, பாப்பா ஆஃபீஸ் போயிருக்கு, லீவ் சொல்லிவிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போச்சு தம்பி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, பாப்பா சீக்கிரமாக வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகே வந்து உள்ளே வந்து உட்காராரு. அந்த அம்மா வந்து ஜூஸ் வந்து கொண்டு வரதுக்காக கிச்சனுக்குள்ளாடி போகிறாங்க. அப்படியே அவங்க உள்ளாடி போனதும் எந்திரிச்சு உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு அந்த செல்ஃபில் வந்து நீங்கள் அந்த கர்ஸ் ஆஃப் லவ் புக்கை வந்து வச்சுருந்துருப்பீங்க. அதை தான் அவர் வந்து கவனிச்சிட்றாரு. வயன் அன்னைக்கு இந்த புக்கை பார்த்துட்டு தானே அழுதுட்டு இருந்தா, அப்படி இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு சோஃபாவில் போய் உட்காந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஜிம்மின் வீட்டில் அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கீங்க. பிகாஸ் அங்கே இருக்கிறது உங்களோட பிக்சர் தான், பட் அது இசையோட கெட்டப்பில் இருக்குது. எப்படி இசையோட பிக்சர் இங்கே எப்படி? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? உங்களுக்கு அதிர்ச்சியில் அப்படியே மூச்சு முட்டுது. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க வேறு ஏதாச்சும் இருக்கான்னு. அங்கே இன்னொரு போர்ட்லேயும் இசையோட பிக்சர் தான் இருக்குது. நீங்கள் சாணக்கியா கூட சண்டை போட்டு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு வந்திருப்பீங்கள்ல, அந்த கெட்டப்பில் இசையோட ஓவியம் வந்து வரையப்பட்டிருந்துச்சு. இந்த ரூம் ஃபுல்லாகவே இசையோட ஓவியமாக தான் வரையப்பட்டிருக்கு. உங்களோட பிக்சர் அண்ட் இசையோட பிக்சர் அந்த மாதிரி மாறி மாறி வரையப்பட்டிருக்கு, ஓகேவா? உங்களோட கரண்ட் அண்ட் பாஸ்ட் பிக்சர் எல்லாமே அங்கே வரையப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு பிக்சரை வந்து பார்க்குறீங்க. அங்கே வந்து ஒரு பையனோட பிக்சர் தான் வந்து வரைஞ்சிருக்கு. பட் ஃபேஸ் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஃபேஸ் வந்து தெரியல. இந்த ட்ரெஸ் அந்த புக்கில் மதியோட தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் இன்னொரு பெயிண்டிங்குமே இருக்குது, அது வந்து ஒரு துணியால் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பக்கத்தில் போய் அதை வந்து துணியை வந்து இழுக்கிறீங்க. அந்த பிக்சரை பார்த்ததுமே
உங்களுக்கு அப்படியே பாஸ்ட்ல நடந்த விஷயம் எல்லாமே ஒரு படம் மாதிரி ஓட ஆரம்பிக்குது உங்க மைண்டுக்குள்ள. ஒரு வழி அவங்களுக்கு வந்து பாஸ்ட்ல நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுடா. உங்க கண்கள்ல அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்குது. கால்கள் எல்லாம் அப்படியே நடுங்குது. உங்களால நிக்கவே முடியல. நீங்க ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்ருக்கீங்க. கண்ணீர் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அருவி மாரி கொட்டிட்டு இருக்கு. ச- சாணக்கியா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே உங்கள் வீட்டில் ஜேகே வந்து ஃபுல் புக்கையுமே படித்து முடிச்சிட்டாரு. அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஸ்டோரியை படித்த அப்புறமா. என்ன ஸ்டோரிப்பா, எனக்கே கண்கள் கலங்குது. இதை படிச்சுட்டு தான் அன்னைக்கு ஒயன் அழுதுட்டு இருந்தாலாம். பாவம், ஒரு பையனுக்காக அந்த பொண்ணு அவளோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்கா. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜை வந்து டர்ன் பண்ணுறாரு. அது வந்து பிளாங்காக இருக்குது. அவர் அப்படியே சும்மா ஒவ்வொரு பேஜாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்ன இது கீ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை திருப்பி பார்க்குறாரு. இது இந்த கீக்கான ஹோலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த புக்லேயே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறாரு. இப்போ திருப்பியும் ஜேகே அந்த புக்குள்ள அடி வந்து போயிட்டுறாரு. ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ராஜா ராணி கிட்ட பேசுகிற சீன் வந்து வருது. அப்புறம் அவர் அப்படியே ஷாக்கிங்காக அவங்கள தான் பார்க்குறாரு. வயன், இது நிஜமாவே வயன் தானா? அப்போது அந்த இளவரசி இசை வயனா அப்படின்னு ஷாக்கிங்காக பார்க்குறாரு. இப்போ நீங்களும் மதியம் மீட் பண்ணுற சீன் வருது. ஜேகே ரொம்ப ஆர்வமாக மதியை வந்து பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மதி வந்து டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வராரு. அவ்வளோதான், ஜேகேவோட உலகமே ஒரு செகண்ட் நின்ன மாதிரி இருக்கு. ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாரு. மதி மதி நானா? நான் தான் அந்த மதியா? அவரோட கண்கள்லேருந்து இப்போ டியர்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ அடுத்தடுத்த சீன்ஸ் எல்லாமே அவரோட கண் முன்னாடி வருது. இப்போ உங்கள் 2 பேரோட டெத் சீன். நீங்கள் அவருக்காக அவங்களோட உயிரை வந்து தியாகம் பண்ணுறத அவர் வந்து பார்க்குறாரு. அவரால் அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கவே முடியல, அப்படி அழுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் கழித்து சாணக்கியா வரான். ஜேகே இன்னுமே அங்கே தான் இருக்காரு, அந்த புக்லேருந்து வெளியே வரலை. உங்களால் உங்களோட இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது, அதனால தான் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. பட் ஜேகே வந்து வரல. இப்போ அங்கே தான் வந்து சாணக்கியா இசை பக்கத்தில் போய் இசையை மதிக்கிட்ட இருந்து பிரித்து அவனோட மடியில் வந்து எடுத்துக்கிட்டான். இசை வந்து மதியோட மேலே தானே விழுந்து சித்திரப்பா, அவளை வந்து பிரித்து அவனோட மடியில் வந்து போட்டுக்கிறான். சாணக்கியா எப்போவுமே அவனோட ஃபேஸில் வந்து ஒரு துணியால் வந்து கவர் பண்ணியிருப்பான். இப்போ அந்த கவர் பண்ண அந்த துணியை வந்து எடுக்கிறான். ஜேகேயால் எப்போவுமே அவனோட ஃபேஸை வந்து பார்க்க முடியல. பிகாஸ் அவன் வந்து தலையை வந்து கீழே குனிஞ்சு இசையை வந்து பார்த்தா மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இப்போது வந்து மெதுவாக அவன் வந்து தலையை நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்ததுமே ஜேகே அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. ஜெமன் தான் சாணக்கியாவா? ஜேகே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இப்போ சாணக்கியா அவங்களோட ஃபேஸை வந்து ஒன் ஹேண்டால் வந்து இசையோட ஃபேஸை வந்து ஒன் ஹேண்டால் வந்து ஹோல்ட் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன் இவ்வாறு செய்தான்? எதற்காக என்னை விட்டு சென்றாய்? என்னால் நீ இல்லாத உலகை எப்படி தனியாக வாழ முடியும்? சொல் இசை, ஏன் என்னை விட்டு சென்றாய்? அதுவும் இந்த குகழைக்காக அப்படின்னு சொல்லிட்டு மதியை வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. உனக்காகத்தான் நான் அத்தனையும் செய்தேன். உன்னை முதல் முறை என் கூடாரத்தில் வைத்து பார்த்தேனோ அன்றே நான் உன்னிடம் விழுந்து விட்டேன். என்னுடைய முதல் காதல் நீ, என்னுடைய வாழ்க்கை நீ. ஆனால் நீ என்னை விட்டுவிட்டு இந்த கோழையோடு ஊர் சுற்றி கொண்டிருந்தாய். அதை என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு ஒன்று வேண்டுமென்றால் அது வேண்டும். அது யாரிடமும் விட்டு கொடுக்க என்னால் இயலாது. அதனால்தான் அரசனிடம் கூறி இந்த கோழையை உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீ என்னுடைய காதலை சிறிது கூட புரிந்து கொள்ளாமல் என்னை விட்டு சென்று விட்டாய். நீ இல்லாத உலகில் என்னால் மட்டும் எப்படி வாழ முடியும்? இந்த ஜென்மத்தில் இல்லை என்றாலும்
அடுத்த ஜென்மத்திலாவது நீ எனக்கு நிச்சயமாக வேண்டும். உன்னை யாரிடமும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட கத்தியை எடுத்து கழுதை அறுத்துட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. இதோட சாணக்கியாவோட சாப்டருமே க்ளோஸ் ஆகுது. இப்போ ஜேகே இந்த கர்ஸ் ஆஃப் லவ் புக்கில் இருந்து வெளியே வந்துடுறாரு. அப்போ ஜிமன் தான் ஜேகே, சாரி, அப்போ ஜிமன் தான் சாணக்கியாவா? ஜிமனுக்கு ஏற்கனவே பாஸ்ட் லைஃப் பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? அதனால தான் வயனை என்கிட்ட இருந்து தள்ளி வச்சிருக்க பார்க்குறானா? அப்போ வயனுக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சனால தான் அன்னைக்கு அப்படியே நான் ஹக் பண்ணிட்டு அழுதாளாம். வயனுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னு ஜிமினுக்கு தெரிஞ்சா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் வீட்டில் நீங்கள் இன்னுமே அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரலை. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பாஸ்டில் நீங்கள் ஜேகே 2 பேருமே இறந்து போனதுக்கப்புறமா நீங்கள் அந்த புக்கிலேருந்து வெளியே வந்திருப்பீங்களே. பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் 2 பேருமே இறந்து போகிறதுக்கு சாணக்கியா தான் காரணம்னு. ஏன்னா அவர் தான் லாஸ்ட் அந்த குதிரையில் போயிருப்பார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஜிமின் உங்களை கூப்பிடுற சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. அவர் கீழே இருந்திருப்பார்ல, அவர் கூப்பிடுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த துணியை எடுத்து அந்த பிக்சர் மேலே போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துடுறீங்க. ஜிம்மின் ஃபைலில் வச்சுட்டு ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் வேகமாக ஸ்டெப்ஸ் இறங்கி வரீங்க. என்ன வயன், வீடெல்லாம் சுற்றி பார்த்தாச்சா? சார், ஆமாம். பிடிச்சிருக்கா சார்? என்னோட வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஏய் வயன், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏன் முகம்லாம் வேர்த்து கொட்டி இருக்க? ரொம்ப ஹாட்டாக இருக்குது சார். வீடு ஃபுல்லாக ஏசி இருக்குது, ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிற? அதை விடுங்க சார். ஃபைல் கரெக்ட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் அவர்கிட்ட உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. முடிச்சிட்டேன். நீ ஃபைல் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிவிடு. ஓகே சார். சார், எனக்கு 1 வீக் லீவ் வேணும். 1 வீக்கா? ஏன் சார்? ஊரில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மாவை பார்த்துக்க யாரும் இல்லை. நான் தான் போகணும். ப்ளீஸ் 1 வீக்கில் திரும்பி வந்துடுவேன். உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? சரி வா, நானும் கூட வரேன். சுத்தடி வயன்னா அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஐயோ வேணாம் சார். எதுக்கு நீங்கள்? அது மட்டும் வேணாம். இல்லை, அம்மாவுக்கு நம்ம விஷயம் எதுவும் தெரியாது. இப்போ உடம்பு வேற சரியில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும். ஓ அப்படியா? சரி ஓகே, போயிட்டு போ. அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. உங்களுக்கு அப்படியே நர்வஸ் ஆகுது. அவர் உங்களை இடுப்பில் கை வச்சு உங்களை அவரோட பக்கத்தில் இழுத்து பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பயத்தோடையே பார்க்குறீங்க. 1 வீக் நீங்கள் இருக்க மாட்டேன். நீ திருப்பி வர வரைக்கும் உன்னோட ஞாபகமாக எனக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு போறியா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்குறாரு. நீங்கள் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் அவர் கேட்கல. உங்கள் லிப்ஸு பக்கத்தில் வராரு கிஸ் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு படப்படன்னு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் லிப்ஸும் அவரோட லிப்ஸும் 1 இன்ச் தான் கேப் இருக்கும். நீங்கள் இப்போது ஒட்டுமொத்த பலத்தையுமே திரட்டி அவரை தள்ளி விடுறீங்க. அவர் ஃபியூ ஸ்டெப்ஸ் உங்களை விட்டு தள்ளி போகிறாரு. நீங்கள் தள்ளின வேகத்தில் அவர் ஷாக்கிங்காக அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் இப்போ வெக்கப்படுற மாதிரியே பேச வச்சுட்டு, அதெல்லாம் போயிட்டு வந்த அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. அவர் போகிறவங்களே தான் ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. சில்லி கேர்ள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிம்மன் வீட்டிலேருந்து வெளியே வந்த அப்புறமா தான் உங்களுக்கு மூச்சே வருது. நீங்கள் நெஞ்சில் கை வச்சு உங்களை அமைதிப்படுத்திட்டுருக்கீங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து டாக்ஸி பிடிச்சி காரில் வந்துட்டுருக்கீங்க. ஜேகே கிட்டேருந்து கால் வந்திருக்கு. மிஸ்டு கால்ஸ் நிறைய இருக்குது, அதை பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு டாக்ஸி பிடிச்சி சாரிடா இப்போ திருப்பி ஜேகேக்கு கால் பண்ணி என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. எங்கே இருக்க வயன்? இப்போ தான் ஜிம்மன் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டுருக்கு. என்னாச்சு? நீ உடனே கிளம்பி உன்னோட வீட்டுக்கு வா. ஏன், ஏதாச்சும் அர்ஜெண்டா? நீ என்னோட வீட்டில் இருக்கியா? ஆமாம்,
சீக்கிரமாக வந்துடு. சரி ஓகே, எனக்கு ஒரு ஃபைல் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணிவிட்டு லீவ் அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுறேன். சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஃபோனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே வரீங்க. அப்போ தான் டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. ஜிமின் எப்போவுமே உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார்ல. ஸோ இப்போ ஜேகேக்கு அவங்க வீட்டில் இருக்கிறது வந்து ஜிமின்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி ஜிமின் உங்கள் 2 பேரையுமே தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பார், ஜேகே அண்ட் உங்களை. ஸோ இப்போது ஜேகே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது கூட ஜிமினுக்கு வந்து தெரியும். ஜிமினோட ஆள் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் ஜேகே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே இப்போ டக்குன்னு நீங்கள் இப்போ டக்குன்னு ஜேகேக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறீங்க. உடனே ஜேகே வீட்டிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து வந்து கிளம்பிடுறாரு. இப்போ 30 மினிட்ஸ் அப்புறமா ஜேகே உங்களோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் உங்களோட பெட்லையும் ஜேகே உங்களோட ஸ்டடி டேபிளில் இருக்க சேர்லையுமே உட்காந்துட்ருக்கீங்க. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ 30 மினிட்ஸ் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் ஜேகேக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே அவர் அங்கேருந்து வந்து கிளம்பியிருப்பார். இப்போ ஜேகே அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டுறாரு. அவரோட பிஏ கிட்ட சொல்லி அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு சீக்ரெட் எக்ஸிட் டோர் வந்து இருக்கும். அது வழியாக வந்து வெளியே வந்துடுறாரு. அவரோட கார் இல்லாமல் வேறு ஒரு கார் மூலமாக வெளியே வந்திருப்பார். ஓகேவா, அவரோட காரில் வந்தானா ஜேகே வாட்ச் பண்ணுற பர்சனுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். பட் அவரோட காரில் இல்லாமல் வேறு ஒரு காரில் வந்ததுனால அந்த விஷயம் வந்து அந்த பர்சனுக்கு தெரியல. அவர் இப்போ உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டோட பேக் டோரை வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருப்பார். ஸோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பர்சனும் காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வெளியே போகிறது வரதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்காக. அவருக்குமே தெரியல ஜேகே உள்ளாடி வந்தது. ஏன்னா அவர் வந்து ஃப்ரெண்டில் தான் இருந்திருப்பார். ஜேகே பேக் டோர் வழியாக வந்து உள்ளாடி வந்திருப்பார்ல. இப்போ ஜேகே அவரோட இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு. அவர் அந்த பாஸ்ட் மெமரிஸ் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நீங்களுமே ரொம்ப டென்ஸ்டாக இருக்கீங்க ஜிமினை பற்றி யோசிச்சுட்டே. ஏன்னா இப்போ ஜிமின் தான் அந்த சாணக்கியான்னு தெரிஞ்சிருச்சுல. இப்போ ஜேகே உங்களை தான் கூப்பிடுறாரு. இசை, நீங்கள் டக்குன்னு தலை நிமிர்ந்து ஜேகே வந்து பார்க்குறீங்க. அப்படியே ஷாக்கில் பெட்லேருந்து எழுந்துடுறீங்க. அவருமே சேர்லேருந்து எழுதுன்றாரு. நீ இப்போ என்ன சொன்ன இசை அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு. அவரோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ், உங்கள் கண்ணில் இருந்து இப்போ கண்ணீர் வருது. 2 பேருமே ஒருத்தர் ரொம்ப எமோஷ்னலாக பார்க்குறீங்க. மதி இப்போ அவர் டக்குன்னு வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேராலையுமே சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங். ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க 2 பேருமே அவ்வளோ டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க பாசத்தை வந்து அந்த கிஸ் மூலயமா நீங்கள் வந்து வெளிப்படுத்திட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் தான் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறீங்க. 2 பேருமே தலை நிமிர்ந்து ஒருத்தரை வந்து பார்க்குறீங்க. மதி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸை வந்து மறுபடியும் வந்து கிஸ் பண்ணுறீங்க. 2 பேராலையுமே ஒருத்தர் இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இசை, என்ன மன்னிச்சிடு. என்னால் தான் நம்மளோட பாஸில் நீ சேர்த்து போயிட்ட. என்ன மன்னிச்சிடு இசை அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாரு. இல்லை 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 மதி, நீ அப்போவே என்கிட்ட சொன்ன பூக்கள் இருக்க வேண்டிய இடம் நான் தான் பாலைவனம் இல்லைன்னு நான் தான் கேட்கல. நான் தான் கேட்கவே இல்லை. ஆனால் அதனால தான் கடவுள் நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருமே உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் தான் அந்த ஹக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. ஜேகே உங்ககிட்ட ஜிமின் பற்றி ஒன்று சொல்லணும். தெரியும். என்ன தெரியும்? அப்போது ஜிமின் தான் சாணக்கியா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் ஜேகே வந்து ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. உனக்கு எப்படி? த காஸ் ஆஃப் லவ் அந்த புக்கில் தான் பார்த்தேன். எல்லாத்தையுமே பார்த்தேன். நீயும் அந்த புக்கில் தான் பார்த்தியா? இல்லை, நம்ம இறந்து போகிறது வரைக்கும் தான் அந்த புக்கில் பார்த்தேன். என்னால் அந்த சாணக்கியாவோட ஃபேஸை ஒழுங்காக பார்க்க முடியல. அவனோட ஃபேஸ் எனக்கு பிளராக தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? பெயிண்டிங், ஜிம்மின் வீட்டில் இருக்க பெயிண்டிங்கில் தான் பார்த்தேன். பெயிண்டிங்கா? ஆமாம், ஜிம்மின் வீட்டில் அவனோட பெயிண்டிங் ரூமில் இசையோட பெயிண்டிங்ஸ் நிறைய அங்கே வரையப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, மதியோட பெயிண்டிங் கூட அங்கே இருந்துச்சு. ஆனால் மதியோட ஃபேஸ்
பிளாக் கலரால் கிறுக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் சாணக்கியாவோட பெயிண்டிங் கூட இருந்துச்சு. அந்த பெயிண்டிங்கில் இருந்தது ஜிமனோட ஃபேஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமனுக்கு எல்லா விஷயமுமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன் உன்னை என் கூட மியூசியமில் வச்சு ஒன்றா பார்த்ததுனால தான் மீடியா கிட்ட அப்படி சொல்லியிருக்கான். நீ அவனோட ஃபியான்சின்னு. ஆக்சுவலி அவன் சொன்னது மீடியாவுக்கு கிடையாது, அவன் எனக்கு தான் தெரியப்படுத்தியிருக்கான். நீ அவனோட ஃபியான்சி, ஸோ நான் உன்கிட்ட நெருங்கி இருக்க கூடாதுன்னு. அண்ட் என்னோட கம்பெனி ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணது கூட நான் உன்கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு தான். அண்ட் அவன் உன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணது கூட நான் உன் லைஃப்பில் வந்த அப்புறமா தான், ரைட் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் ஜேகே, எனக்கும் இப்போ தான் எல்லாமே புரியுது. அவர் ஏன் 6 years முன்னாடியே என்ன இன்டர்வியூ கூட பண்ணாமல் ஏன் என்னை வேலைக்கு எடுத்தாருன்னா, ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடியேவா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரோட கம்பெனியில் இன்டர்வியூ போனப்போ அவர் என்னை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. நான் என்னை பற்றின செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்து முடிச்ச அப்புறமாவும் அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். 10 minutes எதுவுமே பேசலை. அண்ட் அவர் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, யூ ஹாவ் பாய் ஃப்ரெண்ட். நான் அவரை அப்படி கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பட் நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. அண்ட் நான் யாரையுமே டேட் பண்ணலை. ஸோ அவர் என் கம்பெனியில், அவரோட கம்பெனியில் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவரோட கம்பெனியில் யாருமே 1 year மேலே ஒர்க் பண்ணதே கிடையாது. நான் தான் அங்கே 6 years ஒர்க் பண்ணேன். அதுவும் ஏன்னு இப்போ தான் புரியுது. ஸோ 6 years முன்னாடியே ஜிமினுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நம்மளோட பாஸ்ட் லைஃப் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஆனால் எப்படி நம்ம 2 பேருமே லவ் பண்ணோம், சேர முடியாமல் சேர்த்துட்டோம். ஸோ இந்த லைஃப்பில் நம்ம திரும்ப மீட் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு இடையில சாணக்கியா எப்படி வந்தா, அவனோட லவ்க்காக தான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஏன்னா அவனோட லவ்வா அப்படின்னா அந்த லவ் நான் தானா? பட் அவன் தான் பாஸ்ட் லைஃப்பில் சாகவே இல்லையே. அவன் செத்துட்டான். நாம செத்து போனேன் அதே இடத்துல தான் அவனும் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. ஓ, அப்போ அவங்க 2 பேருக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் 2 பேருமே ஷாக் ஆகி பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. இப்போ 2 பேருமே ஒரு சேர ஜிமன் அப்படின்னு சொல்கிறீங்க. நோ 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 நோ, ஜிமன் இல்லைம்மா, சாணக்கியா, உன்னோட சாணக்கியா அப்படின்னு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் 2 பேருமே அப்படியே ஷாக் ஆகி ஜிமினை பார்த்துட்டு இருக்கீங்க. 2 பேருக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. லவ் பேர்ட்ஸ் 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டீங்க போல. அப்புறம் என்னம்மா ஆமாம் பார்க்க போகிறேன்னு சொன்னேன், இங்கே என்ன பண்ணுறீங்க, அதுவும் இவனோட அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு கேட்குறாரு ஜிம்மன். நீங்கள் அப்படியே பயத்தில் உடஞ்சி போய் நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ மறுபடியுமே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. அப்போது என்னோட லவ்க்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க மேடம் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாரு. சொல்லுடி, உன்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன், என்னோட லவ்க்கு என்ன பதில்? அது அது ஜிமன், நான் ஆக்சுவலி நீ அந்த இடத்துல என்னை யோசிக்கவே விடலை. அதனால தான் நான் ஏதோ சொல்லிட்டேன். பட் உன் மேலே எனக்கு துளி அளவு கூட ஃபீலிங்ஸே கிடையாது. ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தப்போ எனக்குள்ளே ஏற்பட்ட ஃபீலிங்ஸ் எதுவுமே உன்னை பார்த்தப்போ எனக்கு தோணவே இல்லை. ஏன் இந்த 6 yearsல ஒரு வாட்டி கூட தோணவே இல்லை. நானே என்ன உன் மேலே க்ரஷ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாந்திட்டு தான் இருந்திருக்கேன். ஆக்சுவலி I don't love you. I didn't love you. I don't want to அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. So you didn't love me. நீ என்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்கிற, அப்படி தானே?
அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. நான் உன்னை எப்போவுமே லவ் பண்ணவும் மாட்டேன். ஐ கான்ட் லவ் யூ. ஏன் ஏன் என்னை லவ் பண்ண மாட்டேன்? ஏன்னா என் மனசு முழுக்க ஜேகே தான் இருக்கான், ஜேகே மட்டும்தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, அப்போது இவர் தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்கார் இல்லையா? அப்போ உனக்காக செத்து போன நான் என்னடி பண்ணட்டும்? இந்த 6 வருஷம் என் சுண்டு விரல் கூட உன் மேலே பட்டிருக்க மாடி. ஏன் லவ் அவ்வளோ தூய்மையானது, அதை உதாசீனப்படுத்திட்டு இவன் கூட நீ போவேன்னு சொல்லுவ. நான் பல்ல அழிச்சிட்டு பாய் சொல்லணுமா உனக்கு? இங்கே பாரு, இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். குறுக்க எவனாச்சும் வரணும்னு நினச்சோன்னா கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஆமாம், நீ கொல்ல கூட தயங்க மாட்டேன். அதனால தானே போன ஜென்மத்தில் மதியையும் என்னையும் சாகடிச்ச அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. மதிய நான் சாகடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனால் ஒன்று கொல்லணும்னு நான் என் கனவுல கூட நினச்சது கிடையாது. இங்கே பார்வையன், நீ தான் என் உலகம், நீ தான் எனக்கு எல்லாமே. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால தான் போன ஜென்மத்தில் நான் செத்துட்டேன். இந்த ஜென்மத்தில் உனக்காக மட்டுமே தான் நான் வந்திருக்கேன் உன்கிட்ட. ப்ளீஸ் வயன், என்னோடய லவ்வை புரிஞ்சுக்கோ. இந்த 6 வருஷம் உன் பக்கத்தில் இருந்து கூட உன்னை தீண்ட முடியாமல், உன்கிட்ட லவ்வாக பேச முடியாமல் நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் வயன் இங்கே பாரடி, என்ன மாதிரி உன்னை யாராலையுமே பார்த்துக்க முடியாது. நீ என்னோட வாழ்க்கை, நீ என்னோட தேவதை, நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. என்னோட லவ்வை புரிஞ்சுக்க வயன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. இங்கே பாரு ஜிமின், யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க முடியாது. அவன் என்ன தான் லவ் பண்ணுறான், ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாரு. இப்போ டக்குன்னு ஜேகேவோட நெக்கை வந்து ஜிமின் வந்து பிடிச்சிட்றாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வயனோட நேமை வாயில் சொல்லுவேன், உன்னை இந்த இடத்துலையே கொன்று புதைச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து ரொம்ப கொலவெறி பிடிச்ச மாதிரி பேசிகிட்ருக்காரு. நீங்கள் போய் ஜிமினோட கையை வந்து தட்டி விடுறீங்க, ஜேகே கழுத்துலேருந்து பிடிச்சி இழுக்கிறீங்க. விடு ஜிமின், ப்ளீஸ் இப்படி பண்ணாத, விட்டுரு அவரை, விடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறீங்க. இப்போ அவருமே கையை எடுத்துடுறாரு. இப்போ திரும்பவும் உங்களை தான் பார்க்குறாரு. வயன், எனக்கு நீ வேணும், நீ இல்லைன்னா நான் செத்துற வேண்டி. ப்ளீஸ் என்னை மட்டும் வேண்டான்னு சொல்லாத. இங்கே பாரு என்ன பாரு பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை வந்து பிடிக்கிறாரு. நான் உன்னை 6 வருஷமாக என் நெஞ்சில் சுமத்துட்ருக்கேன்டி. எப்படி என்ன வேண்டான்னு சொல்கிறதுக்கு உனக்கு மனசு வருது? இங்கே பாரு வயன், ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி தலையை வந்து அசைக்கிறீங்களா? ஓ, முடியாதா? உனக்கு என்னை விட அவன் தான் முக்கியம்ல. இனிமே தான் இந்த ஜிமினோட உண்மையான முகத்தையே நீ பார்க்க போகிற வயன். யார்டாங்க, உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்போது அவரோட பாடி கார்ட்ஸ் வந்து உள்ளாடி வந்து வராங்க. வந்து ஜேகேயை வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஜேகேயை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. விடுங்கடா, என்ன ஹவு டேர் யூ, விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தட்டி விடுறாரு. பட் அவரால் முடியல. ஏன்னா ஒரு 6 to 7 people வரைக்குமே அவரை சேர்ந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரால் வந்து விடுவிக்க முடியல. ப்ளீஸ் ஜிமின், ப்ளீஸ் அவரை விட்டுருங்க, ப்ளீஸ் ஜிமின், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அவரை தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. நீ இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேட்கலன்னா உன்னோட ஜேகே உன்னை உயிரோடவே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு.
ஜிமின் ஜிமின் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் ஜிமின் எங்களை விட்டுரு, ஜிமின் ஜிமின் உன் காலில் வேணா விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காலில் விழுந்து கதறிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு பேபி, நீ நீ எதுக்காக என்னோட காலில் விழுற? இங்கே பாரு, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன், நீ என் கூட மட்டும் வந்தால் போதும், வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அவரோட காரில் தான் உங்களை உட்கார வச்சுட்ருக்காங்க. நீங்கள் 2 பேருமே எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் என்னை விட்டுரு, ஜிமின் எங்கே என்னை கூட்டிகிட்டு போகிற, ஜிகேவை என்ன பண்ண, ஜிகே எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. கோல் பேபி, ஜிகேவை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ என் சொல் பேச்சு கேட்குற வரைக்கும். நீ என்னை மீறி ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜங்குக்கு நீ உயிரோடவே பார்க்க முடியாது. எப்படி வசதி அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உன்கிட்ட தான் கேட்குறேன் வயன், நான் சொல்கிறத கேட்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ப்ளீஸ் ஜங்குக்கு மட்டும் எதுவும் பண்ணிடாத ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. குட், வெரி குட், இப்போ தான் நீ என்னோட வழிக்கே வந்திருக்க. அவ்வளோ லவ்ஸு ஜங்குக்கு மேலே, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து நக்கலாக சொல்கிறாரு. நீங்கள் அவரை அழுத்துட்டே பார்த்துட்டே இருக்கீங்க. பேபி, இப்போது நம்ம எங்கே போகிறோன்னு தெரியுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட தான் கேட்குறேன், எங்கே போகிறோன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே ஷாக்கிங்காக கண்ணெல்லாம் உரிச்சு பார்க்குறீங்க. ஏன்னா ஆமாம் பேபி, இன்னைக்கு நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறீங்க. இல்லை இல்லை என்னால் முடியாது, நோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நோன்ற வார்த்தைக்கே இங்கே இடம் கிடையாது பேபி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டு தான் ஆகணும், பிகாஸ் யூ ஆர் மைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நோ 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 ஜிமின் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை வெற்று, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் பேபி, ஏன் முடியாது? நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னு வையன் உன் ஜங்குக்கோட சாப்டரையே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். எப்படி வசதி, கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அமைதி அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை ஜங்குக்கு பலி கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்து சரின்ற மாதிரி தலையை வந்து அசைக்கிறீங்க. ஓ குட், சரி ஓகே, நம்ம இன்னைக்கு ஈவினிங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீ தான் என் பொண்டாட்டி ஆயிடுவே, அப்புறமா ஒரு நாளைக்கு எங்கேயுமே போக முடியாது இல்லையா பேபி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. பேபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஆஃபீஸில் இன்டர்வியூ வந்தல, அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன்று தெரியும். எப்படின்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அழுதுகிட்டே ஜிம்மினை வந்து பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை என்னோடய கனவுல தான் பார்த்தேன். எப்படி தெரியுமா? சும்மா வாழை எடுத்துகிட்டு வந்து வீரவசனம் எல்லாம் பேசுவே, அந்த சீனில் தான் வருவேன் என் கனவுல. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை என்னோட கனவுல தான் பார்த்தேன். அதுவும் நம்மளோட கடந்த காலத்தில் தான். அந்த கனவு ஒரு வாட்டி வரும்போது நான் இதை ஏதோ பெருசாக எடுத்துக்கல. ஆனால் டெய்லியுமே அந்த கனவு எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி 1 month கழிச்சு நீ என் கண்ணு முன்னாடி வந்து நின்ன. என்னால் நம்பவே முடியல. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் பார்த்தது எல்லாமே நம்மளோட கடந்த காலம். அண்ட் நீ அந்த கடந்த காலத்தில் கூட என்னோட லவ்வை புரிஞ்சுக்காம அந்த ஜங்குக் பின்னாடி தான் போயிருப்பேன். காக நான் இங்கே ஒருத்தர் செத்து போயிருக்கேன். ஆனால் இப்போ கூட நீ அவனை தான் லவ் பண்ணுறேன்னு என்கிட்டயே வந்து சொல்கிற. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் ஆஃபீஸில் வச்சு பார்த்தேன் தெரியுமா, அப்படியே நான் செத்துட்டேன்டி. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை.
அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜென்மத்தில் நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமாவும் இருக்கணும்னு. அண்ட் ஃபைனலி யூ ஆர் மைன், யூ ஆர் மைன் ஒன்லி பேபி, யூ ஆர் மைன் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே 6 வருஷம் கழிச்சு அந்த ஜங்குக்கு வந்துட்டான். இந்த 6 வருஷமும் நீயே என்ன லவ் பண்ணுவ, நீயே என்ன தேடி வருவேன்னு உனக்காக மட்டுமே தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் நீ அந்த மியூசியமில் வச்சு அந்த ஜங்கு கூட பேசிகிட்டு இருக்க. உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும். அந்த ஜங்குக்கு மட்டும் திருப்பி வரலன்னா நம்ம 2 பேரும் தான் இப்போ கப்பிள்ஸாக இருந்திருப்போம். நீ என்னை மட்டும்தானே லவ் பண்ணியிருந்திருப்ப அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோடையே கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க அவரை அழுதுகிட்டே. இங்கே பாரு ஜிம்மு, அது நம்மளோட விதி. நானும் ஜங்குக்கும் தான் பார்த்துக்கணும் சேரணும்னு விதி. அதனால தான் உன்னால் கூட அதை தடுக்க முடியல அப்படின்ற மாதிரி நீயும் சொல்கிறீங்க. பார்த்த விதி என்னடி பெரிய விதி. இந்த ஜிம்மன் நினச்சா அந்த விதியை கூட மாற்றி காட்டுவேன். இப்போ தான் நீ என் பொண்டாட்டியாக போகிறல்ல, அப்போ எங்கே போச்சு உன்னோட விதி? என்னோட விதியே என்னோட கையில் தான் இருக்குது. புரியுதாவன்? ஆமாம் பேபி, இந்த கம்பெனி எப்படி 10th பிளேஸுக்கு வந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பல்ல, அதுக்கும் காரணம் நீ தான் பேபி. உன்னால் மட்டுமே தான் நான் இந்த கம்பெனியை 10th பிளேஸுக்கு கொண்டு வந்தேன். எப்படின்னு தெரியுமா? அந்த ஜங்குக்கோட கம்பெனி ஃபர்ஸ்ட் 3 பிளேஸில் இருந்துச்சு. அவனை எப்படியாவது பீட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு நேர் வழியில் மட்டுமே உழைச்சா கண்டிப்பாக என்னால் முடியாது. அதுக்காக மட்டுமே தான் நம்ம லெவல் கம்பெனிஸ், ஈக்குவலாக இருக்க கம்பெனிஸோட சேர்மன்ஸ் எல்லாரையுமே கடத்தி அவனுங்களை மிரட்டி கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த ஷேர்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். ஸோ அவனுங்களும் உயிரோட இல்லை, ஷேர்ஸும் நம்மளுக்கு தான். அப்படி தான் பேபி. உனக்காக மட்டுமே தான் இந்த கம்பெனியை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ முன்னுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா கொலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை பேபி, ஸ்டார்டிங்கே கொலை பண்ண மாட்டேன். நான் சாஃப்டாக தான் அவனுங்கக்கிட்ட பேசுவேன். பட் அவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. எனக்குமே வேறு வழி தெரில. மாமாவுக்கு வர கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும்ல, எனக்கு கூட அது தெரியும்ல. என்னால் என்னோடய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லை பேபி, உன்னோட பின்னாடி சுற்றின பசங்க கூட 2 நாளைக்கு அப்புறம் உன் பின்னாடி வந்திருக்கவே மாட்டாங்களே. அதுக்கு காரணமும் நான் தான். ஒன்றில் கையை காலை உடச்சிருவேன், இல்லை கொன்று போட்டுருவேன். என் வயன் பின்னாடி வரத்துக்கு எவனுக்கு கூட தைரியம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே அதிர்ச்சி கலந்த முகத்தில் பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பட் நீங்கள் வந்து காரில் ஏறி உட்கார்ந்ததுலேருந்தே உங்கள் ஃபோனை வந்து ரெக்கார்ட் மோடில் வந்து ஆன் பண்ணி போட்டிருப்பீங்க. ஜிம்மின் பேசுகிறது எல்லாமே உங்கள் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி அதை அப்படியே ஜேகேக்கு ஜிம்மினுக்கு தெரியாமல் அப்படியே சென்ட் பண்ணுறீங்க. 2 பேருமே எட்ஜ் சீட்டில் தான் உட்காந்துட்ருப்பீங்க, ஓகேவா? கையை வந்து ஜன்னல் சீட் பக்கமாக வச்சு நீங்கள் அப்படியே சென்ட் பண்ணிட்டுறீங்க. இப்போ அந்த வீடியோ வந்து ஜேகேயோட ஃபோனுக்கு வந்து ஆடியோ வந்து ஜேகேயோட ஃபோனுக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு. இங்கே ஜேகேவை வந்து ஒரு ஷட்டர், ஒரு பிளாக்கான ஒரு இடம், என்ன இடம்னு ஒழுங்காக தெரியல, ஷட்டர் போட்டு மூடி இருக்குது. அந்த இடத்துல வந்து அவரை கட்டி வச்சுருக்காங்க. பாடி கார்ட்ஸ் எல்லாமே வெளியே காவலுக்கு நிற்கிறாங்க. இவரை வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதில் வந்து பூட்டி வச்சுருக்காங்க. ஜேகேக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரை வந்து ஒரு சேரில் கட்டி போட்டிருக்காங்க. அவருக்கு இப்போ எப்படியாவது அந்த இதுலேருந்து வெளியே வரணும். என்ன பண்ணுறதுன்னு சுற்றி பார்க்குறாரு. கரெக்டாக அவரோட கண்ணுக்கு வந்து ஒரு கண்ணாடி துண்டு வந்து கண்ணில் படுது. அவர் மெதுவாக சேரை வச்சு ஈத்திட்டு போய், அதாவது துள்ளிட்டு போய் அந்த சேரை பக்கத்தில், அந்த கண்ணாடி பக்கத்தில் வந்து சேரை வந்து போடுறாரு. கமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக அவரோட காலால் அந்த கிளாஸை வந்து எடுக்க பார்க்குறாரு. ஃபைனலி அவருக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து கையில் வந்து வந்துடுச்சு.
இப்போ அவர் அந்த கிளாஸாலேயே வந்து அவரோட கயிறை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறமா அந்த கயிறு வந்து கட் ஆகிடுது. இப்போ மெதுவாக அவர் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு ஏதாவது தப்பிக்க வழி இருக்கான்னு. பட் எந்த வழியுமே இல்லை. இப்போ டக்குன்னு அவரோட ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அதில் நீங்கள் அமைச்ச ஆடியோ மெசேஜ் தான் இருக்குது. அதை அவரோட அப்பாவுக்கு வந்து அவர் சென்ட் பண்ணுறாரு. சென்ட் பண்ணிவிட்டு அவரோட அப்பாவுக்கு கால் பண்ணி அவரோட லைவ் லொக்கேஷனையுமே அனுப்புகிறாரு. இப்போது நீங்கள் கோயிலில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. மணப்பெண் கோலத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க. பக்கத்து ரூமில் வந்து ஜிமின் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. கோயிலில் தான், ஓகேவா? இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க கல்யாணத்துக்காக. நீங்கள் அழுது வடிஞ்ச முகத்தோடையே போகிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, யாரை கூப்பிடணுன்னு தெரியல. ஜேக்கு கால் பண்ணாலும் கால் போக மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு சிக்னல் வந்து சுத்தமாக இல்லை. ஜிமின் வந்து கோயிலோட சிக்னலை வந்து பிளாக் பண்ணியிருப்பார். கோயிலில் யாருமே இல்லை. அவரோட பாடி கார்ட்ஸ் வந்து எல்லாரையுமே கிளியர் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஜிமினும் ஐயரும் அண்ட் அவரோட பாடி கார்ட்ஸ் இவ்வளோ பேர் தான் இருக்கீங்க கோயில்லையே. இப்போது நீங்கள் போய் அக்னிக்கு முன்னாடி வந்து உட்காடுறீங்க. ஜிமினுமே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் தலை நிமிர்ந்து கூட ஜிமினை பார்க்கவே இல்லை. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்து ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காரு. ஏதோ சாதிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து ஐயர் வந்து மந்திர சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது 2 பேரையுமே எழுந்திரிச்சு அக்னியை வந்து சுற்றி வர சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அக்னியை சுற்றி வந்துட்டுருக்கீங்க. அவர் லிட்ரலி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. இப்போ மறுபடியுமே போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போது அவர் தாலியை எடுத்து கட்டலான்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி கொண்டு வராரு. நீங்கள் வேண்டாம் வேண்டான்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவரோட கையை வந்து பிடிச்சிக்கிறீங்க வேண்டாம் வேண்டான்னு. இங்கே பாரு வயன், உனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இனிமேலும் நீ இப்படியெல்லாம் பண்ணேன்னா நான் அந்த ஜங்குக்கை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் மெதுவாக அவரோட கையை வந்து விடுவிக்கிறீங்க. அவருமே உங்களுக்கு தாலி வந்து கட்டுறதுக்காக பக்கத்தில் கொண்டு வராரு. இப்போது டக்குன்னு ஒரு கன் சவுண்ட் கேட்குது. நீங்கள் 2 பேருமே பார்க்குறீங்க. அங்கே வந்து போலீஸ் அண்ட் ஜேகேயோட அப்பா, ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. போலீஸ் வந்து ஜிமினோட பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே பிடிச்சிட்டாங்க. இப்போது போலீஸ் வந்து ஜிமின் கிட்ட வந்து சொல்கிறாங்க, மிஸ்டர் ஜிமின், யூ அண்டர் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் வந்து அதிர்ச்சி அப்படியே பார்க்குறான். இப்போ ஜிமின் வந்து எழுந்துக்கிறான். நீங்களுமே உடனே எழுந்துருச்சு இப்போ ஜங்கு பக்கத்தில் ஓடி வரீங்க. எதுக்காக சார் என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்கள் மிஸ்டர் ஜங்குக்கை கடத்திருக்கீங்க மிஸ்டர் ஜிமின். இது ஒன்று போதாது, நான் கடத்தினேனா? டு யூ ஹாவ் எனி ப்ரூஃப்? மிஸ்டர் ஜங்குக்கே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஆஃபீஸர், எனக்கும் ஜங்குக்குமே ஆகாது. ஸோ அவரே மேலே ஃபேக் ரிப்போர்ட் கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. ஸோ அவர் ஃபால்ஸான ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் ஆஃபீஸர், ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். எனக்கும் அவங்களுக்கும் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீங்கள் கூட நியூஸில் பார்த்துருப்பீங்களே. ஆமாம் ஜிமின், நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு அரெஸ்ட்டும் பேலன்ஸ் இருக்குது. 20 கொலை பண்ணியிருக்கீங்களே, அதுக்கு கூட உங்களை அரெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு. ஜிமின் வந்து ஷாக் ஆகி வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவர் பக்கத்தில் போய் சிரிக்கிறீங்க. என்ன ஜிமின், ஷாக்கிங்காக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வயன், என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. நீ என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டு இருந்தால, அது பண்ணேன் இது பண்ணேன் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன்னு, அது எல்லாத்தையுமே நான் ஞாபகார்த்தமாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஜிமின். அந்த ரெக்கார்டை நான் அப்படியே ஜங்குக்கு அனுப்பிட்டேன். ஸோ நீ மாமியார் வீட்டுக்கு போக ரெடியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட கேட்குறீங்க. வயன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. போகலாமா மிஸ்டர் ஜிமின் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு. ஜிமின் இப்போ டக்குன்னு அவரோட கன்னை எடுத்து உங்களை வந்து இழுத்து பிடிச்சிக்கிறாரு. இழுத்து பிடிச்சிட்டு உங்கள் நெத்தி மேலே தான் கன்னை வந்து வச்சுருக்காரு. இப்போது நீங்கள் எங்களை இங்கேருந்து போக விடலைன்னா அவளையும் சுட்டுட்டு நானும் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாகி பார்த்துட்ருக்காங்க. யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
மரியாதையாக எல்லாரும் அவங்க கன்னை கீழே போடுங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. எல்லாருமே உடனே கன்னை வந்து கீழே போட்டுடுறாங்க. போகலாமா பேபி? அது எப்படி? நான் மாமியார் வீட்டுக்கு போகணுமா? நீ வாடி என்னோட மாமியார் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்கள் அவரை அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன ஜிமினா சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? எங்க என்ன சுடு பார்ப்போம். கமான் ஷூட் மீ. சுடுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வயன் என்ன பண்ணுறடி நீ? நான் நிஜமாக ஒன்று சுட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஜேகேமே உங்களை கூப்பிடுறாரு. ஹே வயன் வயன் என்ன பண்ணுற? அவனை சுற்ற போகிறான். ஹே ப்ளீஸ் அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெயிட் ஜேகே, அவன் என்ன சுட மாட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை ஜிவி, இல்லை வயன், நான் சுற்றுவேன். உன்னை சுட்டுட்டு நானும் சுற்றுருவேன். எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. சுடலாம்ப்பா, ஆனால் சுடுறதுக்கு உள்ள புல்லட் இருக்கணும்ல, அந்த கன்னில் தான் புல்லட்டே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவருமே உங்களை வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாரு. மொத்த பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம காரில் வரும்போதே நீ கன்னை என் பக்கத்தில் தானே வச்சுருந்த, அப்போவே நான் புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இந்த கன்னில் புல்லட் இல்லை, இது டம்மி துப்பாக்கி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ டக்குன்னு வந்து போலீஸ் வந்து ஜிம்மினை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஜிம்மின் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. வயன் வயன் உன்னை உங்கள் 2 பேரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து சொல்கிறாரு. அட போப்பா, நீ உள்ளே போயிருந்து கம்பி என்ன, நாங்கள் இந்த ஜென்மத்திலேயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாரு. ஆனால் அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா. எனக்கா இருந்தாலும் உங்கள் 2 பேரையுமே நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கொலவெறியோட சொல்லிட்டு போகிறார். இந்த ஜிமின் வந்து கொலவெறியோட சொல்லிட்டு போகிறாரு. இப்போ வந்து போலீஸ் வந்து அவரை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அதே இடத்துல வந்து உங்களுக்கும் ஜேகேக்குமே மேரேஜ் வந்து ஆயிடுது. ஸோ இந்த சீரீஸோட எண்டிங் வந்து ஹாப்பி எண்டிங் தான். நீங்கள் வந்து ஜேகேயோட வந்து சேர்ந்துட்டீங்க, ஓகேவா? ஸோ இதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஏற்கனவே 3 பார்ட் போயிடுச்சு. ஸ்பெஷல் பார்ட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 இல்லை 3 மந்த்ஸ் கழிச்சு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே கைஸ், பாய், லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒன் ஷாட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.